நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கேம் எல்லாம் விளையாடக்கூடாது, கேம் விளையாடுறது தப்பு, நீங்க எப்ப பார்த்தாலும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து வளர்த்துருக்காங்க. ஆனாலும் வந்து நம்ம வந்து நிறைய கேம்ஸ் வந்து விளையாடுறோம், கம்ப்யூட்டர்ல வந்து விளையாண்டுருக்கோம், அதுக்கப்புறம் டிவி வீடியோ கேம்ஸ்ல வந்து நிறைய விளையாண்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேமிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எப்பயுமே 24 ஹவர்ஸ் வந்து கேம் விளையாடுறவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி தயார் பண்றாங்க, எதுல வந்து டெவலப் பண்றாங்க, எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, இல்லனா வந்து நீங்க ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும் அப்படி சொல்லி நினைச்சீங்கன்னா எந்த மாதிரி இன்ஜின் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோ வந்து பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு எஜுகட்ஸ். இப்பதான் எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க, பக்கத்துலயே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. நீங்க வந்து நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு கேம்னா என்ன மாதிரி கிராபிக்ஸ் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் அதோட ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி லெவல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். ஆனா நீங்க வந்து ஒரு கேம் டெவலப்பர் வந்து ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கனாலதான் நீங்க வந்து டெவலப்மெண்ட், அதாவது கேம் டெவலப்மெண்ட்குள்ள வரீங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் வந்து இருக்கணும். அதாவது ஒரு லாஜிக்கல் எபிலிட்டி, ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், அந்த மாதிரி ஒரு திங்கிங் எபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் அதுக்கப்புறம் மேக்ஸோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். அதாவது ஒரு ரொம்ப தியரட்டிக்கல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு லிமிட் வரதான் ஜம்ப் பண்ணும். அது வந்து ரொம்ப மேல போய் ஜம்ப் பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் வந்து கேம்ல வந்து கரெக்டா வந்து செட் ஆகாது. ஒரு புல்லட் வந்து ஷூட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு லெவல் வரதான், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரதான் வந்து போகும். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான பிசிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு கேம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டா வந்து இருப்பீங்க. இந்த மாதிரி கேம் எல்லாமே வந்து எதுல டெவலப் பண்றாங்க, எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, எந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் பத்தி இப்ப வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா GODOT கேம் இன்ஜின் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இது வந்து 2014ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் தான். நீங்க வந்து விண்டோஸ், லினக்ஸ், மேக் இந்த மாதிரி எந்த ஓஎஸ்ல கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா C++, அதுக்கப்புறம் C# இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க வந்து கேம் வந்து டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா GODOTலயே வந்து அவங்க வந்து GD ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இது வந்து பைத்தான் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க வந்து GODOTல நீங்க வந்து கேமிங் வந்து டெவலப் பண்ணலாம். இந்த GODOT சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2D கேம்ஸும் டெவலப் பண்ணலாம், 3D கேம்ஸும் டெவலப் பண்ணலாம். இது வந்து நீங்க கம்ப்யூட்டருக்காக டெவலப் பண்ணலாம், இல்லைன்னா மொபைலுக்காகவும் டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து GODOT வச்சு டெவலப் பண்ணி நீங்க வந்து ஆப் ஸ்டோர்லயோ இல்ல பிளே ஸ்டோர்லயோ உங்களோட கேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து வர ரெவன்யூல நீங்க வந்து GODOTக்கு வந்து எந்த ஒரு பெர்சன்டேஜ் வந்து கொடுக்க தேவையில்ல, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காசும் நீங்க வந்து கொடுக்க தேவையில்ல. நீங்க வந்து உங்களோட கேம்ல இருந்து வர்ற அமௌண்ட்டை எல்லாத்தையும் நீங்களே வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகோஸ் 2DX. இது வந்து 2008ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து ஃப்ரீ தான். நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா C++, ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் LUA அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க வந்து இதுல கேம்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2D கேம்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலா வந்து இதுல வந்து கிரியேட் பண்ண முடியும். 3D கேம்ஸ் வந்து அவ்வளவா வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ் வந்து உங்களோட சாஃப்ட்வேர்லயே இருக்கும். நீங்க அதை பார்த்தே வந்து நீங்க கேம் டெவலப் வந்து நிறைய வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோகோஸ் 2DXக்கு வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. சோ நீங்க வந்து இதனால என்ன டவுட் வந்து இருந்தாலுமே நீங்க வந்து அவங்கள ரீச் பண்ணி எல்லா டவுட்ஸையும் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கோகோஸ் 2DX வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலர் கேம்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. நீங்க வந்து டிராகன் சிட்டி, அதுக்கப்புறம் பேட்லேண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜாமெட்ரி டேஷ், இந்த மாதிரி நிறைய பாப்புலர் கேம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாமே வந்து கோகோஸ் 2DX இந்த கேம் இன்ஜின் வச்சுதான் அவங்க வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம GDevelop கேம் இன்ஜின் பத்தி பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 2015ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோடிங்கே பண்ண தேவையில்ல. நீங்க வந்து கோடிங் பண்ணாமையே டிராக் அண்ட் டிராப் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க இதுல கேம் வந்து டெவலப் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய 2D கேம்ஸ் நீங்க வந்து டெவலப் பண்ணலாம் இந்த டிராக் அண்ட் டிராப் ஃபீச்சர்ஸ் வச்சு. நீங்க அதுக்கப்புறம் இந்த GDevelop வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கும், நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் படிச்சே நீங்க வந்து எப்படி கேம் டெவலப் பண்றது இதுல அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேம் வந்து பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்க டைரக்டாவே ஆப் ஸ்டோருக்கோ இல்ல பிளே ஸ்டோருக்கோ வந்து டைரக்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்க அதுலயே வந்து உங்களோட கேம்ஸையும் வந்து அமௌண்ட் வச்சு நீங்க வந்து செல் பண்ணலாம். இதனாலயே உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாப்ல இருக்க ஒரு கேம் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய மொபைல் ஆப்ஸ்ல வர கேம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து யூனிட்டி வச்சு நிறைய வந்து பில்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2005ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க கேம் வந்து டெவலப் பண்ணலாம். அதுவும் போக நீங்க வந்து இதுல விஷுவல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு பண்ணலாம். விஷுவல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து டிராக் அண்ட் டிராப் அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து கேம் வந்து இதுல வந்து டெவலப் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி அசெட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் வந்து இருக்கு. இதுல நீங்க போய் வந்து ஆல்ரெடி பில்ட் பண்ணிருக்க வந்து கேமோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு சப்வே சர்ஃபர் மாதிரி ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதோட பிசிக்ஸ் அதுக்கப்புறம் அதோட மெக்கானிசம் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கும். அதை நீங்க வச்சு உங்களுக்கான கேமை நீங்க வந்து டெவலப் பண்ணலாம். இந்த யூனிட்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹாபியா வந்து கேம் டெவலப் பண்றீங்க, இல்ல ஒரு ஃப்ரீலான்சிங் வந்து கேம் டெவலப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். இல்லனா வந்து இதுலயே வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜும் இருக்கு. நீங்க வந்து அதை வாங்கி வந்து யூனிட்டி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த யூனிட்டி சாஃப்ட்வேர் வச்சு நீங்க கேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்றப்போ அதே வந்து மானிட்டைசேஷனும் பண்ணிக்கலாம். மானிட்டைசேஷன்னா உங்களோட கேம்ஸ்ல வந்து நிறைய நீங்க ஆட்ஸ் வந்து போடலாம். அந்த ஆட்ஸ் வந்து கிளிக் பண்றப்போ உங்களுக்கு வந்து அதுல இருந்து வந்து ரெவன்யூ வந்து வரும். இந்த யூனிட்டி சாஃப்ட்வேர் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. நீங்களே வந்து பாத்திருப்பீங்க, டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபர், ஆல்டோஸ் அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மேரியோ ரன், இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ் கூட வந்து யூனிட்டி சாஃப்ட்வேர் வச்சு டெவலப் பண்ணிருக்காங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜின் பத்தி பார்ப்போம். இதுதான் வந்து கேம் இன்ஜின்ஸ்லயே வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து பாத்தீங்கன்னா 1998ல வந்து வந்திருக்கு. இது யாரு டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிக் கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க C++ யூஸ் பண்ணி நீங்க கேம் டெவலப் பண்ணலாம், இல்லனா டிராக் அண்ட் டிராப் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி இதுல வந்து கேம் வந்து டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இல்லாத டூல்ஸே இல்ல. நீங்க வந்து கேம் டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் வேணுமோ எல்லாமே இதுல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு கேம்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி வந்து நடுவில் வந்து வரணும் அப்படின்னா அந்த சீன்ஸ் வந்து நீங்க வந்து இதை வச்சு நீங்க வந்து டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த அன்ரியல் இன்ஜின் வச்சு நீங்க ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து வர்ற ப்ராஃபிட்ல ஒரு 5% நீங்க வந்து அன்ரியல் இன்ஜினுக்கு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரிதான் வந்து அவங்க ஒரு டீலிங் வந்து சொல்றாங்க. அன்ரியல் இன்ஜின் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான கேம்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நிறைய வந்து விளையாண்டுருப்பீங்க. நீங்க வந்து பப்ஜி விளையாண்டுருப்பீங்க, இல்லைன்னா ஃபோர்ட்நைட் விளையாண்டுருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து அன்ரியல் இன்ஜின் வச்சு டெவலப் பண்றாங்க. சோ ஜென்ரலா வந்து ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் வரணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கத்துக்கிட்டு அதுலயே வந்து நல்லா வந்து மாஸ்டர் ஆனீங்கன்னா நீங்க ஐடி ஜாப் வந்து நல்லா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க வந்து ஒரு கேம் டெவலப்பர் வந்து ஆகணும் அப்படின்னா ஒரு கேம் இன்ஜின் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அந்த கேம் இன்ஜின் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுலயே நீங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணி நல்ல ஒரு கேம் டெவலப்பரா வந்து வரலாம். சோ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல்ல வந்து நிறைய கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து GODOT கேம் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணலாம், யூனிட்டி கேம் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து நிறைய கேம் இன்ஜின்ஸ் வந்து இன்னும் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பாக்ஸ் அப்படி சொல்லி ஒரு கேம் இன்ஜின் இருக்கு, GameMakerன்னு கேம் இன்ஜின் இருக்கு, அப்புறம் வந்து கொரோனா அப்படின்னே ஒரு கேம் இன்ஜினும் வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லயே வந்து ஒரு கேம் இன்ஜின் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க, lumberyard அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இப்பதான் ஒரு நியூவா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க, இன்னும் வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் ஆகல. இந்த மாதிரி நிறைய கேம் இன்ஜின்ஸ் வந்து இருக்கு. இதுல நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி கேம் இன்ஜின் வந்து யூஸ் ஆகும், எது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு பார்த்து நீங்க வந்து ஒரு கேம் டெவலப்பரா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கேம்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கேம் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க, பக்கத்திலே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.